அக்கா, அண்ணன் தான் வீட்டுக்கு போனேன். அன்னைக்கு வந்திய அவசரமா போன் வந்துருச்சுன்னு போயிட்டீங்க. ஒரு அர்ஜென்ட் வேலை, அவங்ககிட்ட ஃப்ரீயா பேசவும் முடியல. அக்கா போன் பண்ணேன். வரேன்னுச்சா? வயலுக்கு வாயா அப்படின்னு. சரி வந்தேன், பேச முடியல. வீட்டுக்கு போனேன், அண்ணன்ட்ட கேட்டேன் அக்கா எங்கன்னு. அக்கா வயலுக்கு போயிருக்குன்னாங்க. சரி அங்கேயே போய் பாத்துக்கிறேன்னு வந்துட்டேன் நானு. சரி வயசுல பெரியவங்க, ஒரு வாரமா நம்ம பார்க்கவில்லை, நம்மளை பார்க்க வந்தாங்க, நம்மளே போய் பாத்துருவோம், அதான் முக்கியம். மல்லியாது? ஆமா, தாமரையில சேர்ந்துருச்சுன்னாங்க மல்லி. இதான் பார்த்தேன். இல்லாட்டி எலெக்ஷனுக்கெல்லாம் அங்கதானே வேலை பார்த்துக்கிட்டு பாப்பா முகத்தை பார்த்தா தெரியல. மலர்ச்சியில வேலை பார்த்தா எப்படி மலர்ச்சியா இருக்கும், கருத்துல போகும். எங்க வேலை பார்த்தாங்க? ரோட் ஷோ தானே நடத்துறாங்க. அது எதுக்கு இப்ப ரோட் ஷோ நடத்துறாங்க? அது வாய் சொல்றேன். வாமா மின்னல். என்னக்கா இங்க வந்துட்டீங்க? நான் வீட்டுக்கு போனேன், இந்த மாதிரி இங்க இருக்கிறதா சொன்னாங்க அண்ணன். ஆமையா நல்லா இருக்கீங்களா? தம்பி எல்லாம் நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்காங்க. என்ன தாமரைகளுக்கு எங்களை எல்லாம் பார்த்தா கண்ணு தெரியலையா? அது எப்படி தெரியாம இருக்கும்? உங்க மேல எவ்வளவு பாசத்தோட இருக்கிற தங்கச்சியை மறந்துட்டீங்களே. தங்கச்சி எல்லாம் மறக்க முடியுமா? என்னதான் இருந்தாலும் நாங்க மத்தியில இருக்கிறோம். நாங்க உங்களை விட்டுருவோமா? யாரையும் விட்டுற மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியுமே. அப்புறம் அதனாலதான் நாங்க அவங்கள இதாவே பேச வேண்டியதா இருக்கு. ஆமா, தேர்தல்ல வேலை கடுமையா இருந்துச்சா? உங்க ஜி வேற அடிக்கடி இங்க வராரு. எங்க ஜி வந்ததுனாலதான் தமிழ்நாடே அப்படி பிரகாசமா இருந்துச்சா? இப்படி அடிக்கடி எலெக்ஷன் டைம் ரோட் ஷோல வந்துட்டு அவரு எவ்வளவு தெரியுமா? அவங்க வந்து கைய காட்டிக்கிட்டு எங்க ஜி மாதிரி வராதுங்க நீங்க. ஆமா, உங்க ஜி மாதிரி வராது இல்லக்கா? ஏன் பாரு, அவங்க ஏன் ரோட் ஷோ நடத்துறாங்கன்னு தெரியுமா இல்லையா? என்னவா? காசு கொடுத்து யாரையும் கூப்பிட்டா வரமாட்டாங்கன்னு நல்லா தெரியும். கொடுத்தாலும் அங்க வரமாட்டாங்க. இந்த சூட்சுமம் எல்லாம் அக்காவுக்கு தான் தெரியும். 300 ரூபாய்க்கு எவ்வளவு கொடுத்து கூட்ட முடியும்? நாங்க அதனாலதானே முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே நாங்க பணமே பட்டுவாடா பண்ணுவோம். பணத்தை முன்னாடி கொடுத்தா போயிருவீங்கன்னு தெரியுமில்ல. அங்க பணம் கொடுத்தாலும் வந்துருவாங்க. அக்கா என்ன சொல்றாங்க புரியுதா? பணம் கொடுத்தாலும் உங்களுக்கு கூட்டம் வராதா, அதான் சொல்றாங்க. ரோட்ல இருக்கவங்க அதுக்கு தானே எங்க ஜியே வந்திருக்கிறாரு. இதை விடவா வேணும் கூட்டத்தை கூட்டுறதுக்கா? அப்புறம் இல்லையா? உங்க ஜி போட்டோ பார்த்தா கூட்டம் வந்துரும்னா? ஏங்க வராது? போன தேர்தல்ல உங்க ஜியோட போட்டோவை போட்டாலே வராதுன்னு சொல்லி ஜெயலலிதா எம்ஜிஆர் போட்டோவை போட்டு தானே கேட்டாங்க. இந்த வாட்டி எப்படி உங்க ஜி வந்தாரு? எங்க ஜி மக்கள் மேல, அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா, அப்ப எத்தனை தடவை வந்துட்டாரு தெரியுங்களா? ஆமாக்கா, அது எப்படி தமிழ்நாட்டு மக்கள் மேல பாசம் இருந்தா வெள்ளத்துல வரணும், புயல் அடிச்சப்ப வரணும், அது என்னக்கா தேர்தல் வரும்போது மட்டும் வராங்க? ஏங்க நாங்க எப்போ வந்தா என்னங்க, தமிழ்நாட்டு ஜனங்கள் மேல இருக்கிற பாசம் தாங்க. பாக்கணும், அவங்கள பாக்கணும்ன்ற ஒரே எண்ணத்துல தாங்க நாங்க 4 தடவை 5 தடவை வர்றோம். தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எதை வேணாலும் சொல்லலாம். வந்தா 5 தடவை 6 தடவை கூட வருவாங்களாம். ஆனா புயல் வந்தா அந்த நிவாரணம் கொடுக்கறதுக்கு பேசிக்கிறாரு எங்க தலைவர். என்ன பேசுறாருன்னு தெரியல. அவங்களுடைய ஆமாக்கா, திருச்சியில பேசுறாரு, மண்டே ஆட்டிக்கிறாங்க. என்ன பேசுறாங்கன்னு தான் தெரியல. எனக்கு ஒண்ணே தெரியாதுல்ல. எப்படிங்க தெரியும்? எங்க ஜி கையில எல்லாம் இருக்குது. எல்லாம் ஜி கையில என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் சொல்லட்டா? திருச்சியில மாநாடு நடந்தது தெரியுமா? அப்ப உங்க தளபதி லேசாதான் தடுக்குனாரு, டப்புன்னு கைய பிடிச்சிட்டாப்புல. உங்க ஜி பிடிச்சா அப்படியே பொத்தனாப்புல கூட்டிட்டு போய் பக்கத்துல உட்கார வச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒரு யூகம் இருக்கு, என்ன பேசியிருப்பாங்க. நீங்க கெஸ் பண்ணுங்க பாப்போம். என்னவா இருக்கும்? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, அது உண்மையா நீங்க ஒத்துக்கறணும். என்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணக்கூடாது. சொல்லுப்பா. நீ வேற. நீ காற்று நான் மரம், என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். ஆட்டாரா இல்லையா? ஒருவேளை அப்படி இருக்குமோ? அப்படி இருக்குமோ? இல்ல அப்படித்தான் இருக்கு, அதத்தான் சொல்றேன். அதுதான் உண்மை. அது எப்படி? உங்க சின்ன தளபதி ஹிந்தி தெரியாது போடான்றாரு, கேலோ இந்தியா வாங்குறாரு. அப்புறம் விளையாட்டுத்துறை வந்து நாங்க மேம்படுத்துங்க. அதே வந்து கேலோ இந்தியான்னு வச்சதுக்கு விளையாடு இந்தியான்னு வச்சிருக்க வேண்டியதானே. ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு அதை எப்படி அது திணிக்கிறாங்க?
நீ எப்ப பார்த்தாலும் நீ அப்புறம் என்ன சொல்ல வேண்டியது? பாசிசம் புகுந்துரும் உங்களை சொல்றாங்களா இல்லையா? ஆமா, பாசிசத்துக்கு என்ட்ரி கொடுத்தவங்களே நீங்க தானே. அதெல்லாம் எங்க தலைவருக்கு தான்பா தெரியும். அதெல்லாம் வந்து ஒரு உள்குத்துப்பா. அதாவது மத்தியில இது இல்லாம நாங்க எப்படிப்பா இங்க தமிழ்நாட்டுல ஆட்சி நடத்த முடியும்? இதத்தானே எடப்பாடியாரும் பண்ணாரு. ம், அன்னைக்கு உங்களை கூட்டிட்டு வரும்போது ம். பாசிசமா தெரியல. ஆமா, அன்னைக்கு தெரியாதது இன்னைக்கு தெரிஞ்சிருச்சா? ஆ, இன்னைக்கு பாசிசம், அன்னைக்கு பாயாசமா? பாயசமா? என்ன பாயாசம்ப்பா? இன்னைக்கு கசக்குதுன்றீங்கல்ல, ம். அன்னைக்கு கூட்டிட்டு வரும்போது இனிக்குதா? அதான் கசக்கும் போது பாசிசம், இனிக்கும் போது பாயாசம். பாயாசம். பாசிசமா பாசிசமா? பாயாசமா? ஆப்ரஹாம் நீங்கன்னா அப்துல் கலாமா? ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா.